அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. கன்னிராசி நேயர்களே, புதன் பகவானுடைய ஆதிக்கமும் கால சக்கரத்துக்கு 6ஆம் பாவங்க. இந்த தொழில் எப்போ பாரு சம்பாதிக்கணும், பணங்காசு வேணும், தொழில் தூக்கமே இல்லை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன் மேடம். கன்னிராசி தாங்க. சிலர் மட்டும்தான் அந்த புதன் நல்லா பேச ஜாலியாக இருப்பாங்க, நல்லா பெண்கள்கிட்ட ஜாலியாக கலகலப்பாக பேசுவாங்க, எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தோடையே இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கன்னிக்கு என்னென்னா 7ஆம் இடத்துல குருவுடைய இடத்துல சமசப்தமாக பார்க்குறார். 7ஆம் பார்வை என்னென்னா குடும்பம், நட்பு வட்டாரம், புதிய தொழில். இந்த இடமே என்னென்னா அடிமை தொழில், ஒரு நிர்வாகத்தில் போய் நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிற்க முடியக்கூடிய அமைப்பு இனி வரும் காலம், ஒரு தலைமைத்துவம், இதெல்லாம் கொஞ்சம் குறையுங்க. நான் ஒரு புதிய தொழில் தொடங்க மேடம், கண்டிப்பாக யோசிக்கணும். 2 பேர் 3 பேர் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் ஜாயிண்டாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அல்லது ஒரு வேறு விஷயம் ஏதாவது வீடு கட்டுறோம், அல்லது வேறு எதுவாக இருக்கட்டும், ஃபேமிலியோடு இருந்தாலும் கவனமாக ஜாதகம் பார்த்துக்கணும். கூட்டு தொழில் இதை கவனம் சேர்த்துக்குங்க. கூட்டு தொழில் கூட்டு முயற்சி வேண்டாம். பத்திரமாக கையெழுத்து போட்டாலும் சரி, ஏதாவது பூர்வீக சொத்து வில்லங்கம் சரியாகக்கூடிய காலம் இது. உங்களுடைய வில்லங்கமெல்லாம் சரியாகும். புதுப்பிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தொழில் மாற்றத்தை ஏற்படும். கண்டிப்பாக இடமாற்றம் உண்டுங்க. இந்த நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சனிப்பயிற்சி ஆகிடுங்க வீடு மாற்றிடலாமாங்க, நான் இந்த பிஸ்னஸ் இந்த இடத்துல ஏரியாவில் நல்லா ஓடலை, அடுத்த ஏரியாவுக்கு போகலான் இருக்கேன், அங்கே நல்லா இருக்குது, வாடகையும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்குங்க மேடம், அந்த பக்கமாக போயிடலான் இருக்கேன், போங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு லாஸை கொடுத்து, ஒரு கஷ்டத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் மாறக்கூடிய அமைப்பு. சனி பகவானாவே மாற்றம் நடத்துங்க. மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கண், பல், இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். உடனே போய் ஏதாவது கண்ணில் பிரச்சனையாக பார்த்துக்கோங்க. ஸ்பெக்ஸ் போடாதவங்க கூட கண்ணாடி போடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கண் பாதிப்பை ஏற்படுத்தும். பல்லில் பிரச்சனை வரும். பயணங்களில் பிரச்சனை வரும். பெரிய நீங்கள் ஒரு ரொம்ப தூரம் போகணும், பயணிக்கணும், நிறைய அலைச்சல்களை கொடுக்கலாம். பயணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சனி பகவான் தாக்கத்தை கொடுப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை, சின்னதாக சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க. அதுதான். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி. பொதுவாகவே 7ல் 8ல் ஜாதக அமைப்பில் சனி பகவான் இருந்தால் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். வரக்கூடிய வரன் பேர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, 7, 8ங்கிறது கட்டம் எம்டியாக இருக்கணுங்க. எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. பொதுவாக சொல்கிறது. குரு இருந்தால் கூட அமர்த்தம்தான், சுக்கிரன் இருந்தாலும் பிரச்சனை தான். அதெல்லாம் சுபகாரியங்களை மேடம், கிரகங்களை மேடம், நமக்கு உடனே சுபகாரியத்தை கொடுக்குமே, அதெல்லாம் கிடையாதுங்க. பிரச்சனை கொடுப்பார். அதுக்கெல்லாம் விஷயம் இருக்குது. அந்த பாவகத்தோட அதிபதி பாவகத்தோட எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சனி பகவான் பாவகிரகம், எப்பயுமே உட்காரக்கூடாது. அப்போ அந்த கோச்சாரமாக உட்காரும்போது சில விஷயங்களை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக கன்னிக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் பெயர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும். முயற்சி தான் உங்களுக்கு திருவினை ஆக்கும் அப்படிங்கிறத கன்னிராசி எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவுலாம் கொஞ்சம் ஒதுங்கி போங்க. கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கு சில சலசலப்பு வரும், சொத்து பிரச்சனைகள் வரலாம். மேற்கொண்டு உங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கன்னிராசி நேயர்கள் ஆஞ்சநேயர் அருகில் இருந்தாலும் சரி, நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிரசித்த பெற்ற கோயில் எங்கே இருக்குதோ உங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை, வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை, இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க தெரியுங்களா, எழுதுங்க, தப்பே இல்லை. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடம் அங்கே. அந்த மீனம்ங்கிறது அவ்வளவு எம்பெருமானுடைய இடம். இங்கே சுக்கிரன் நீச்சங்க உங்கள் இடத்துல. ஸோ அவரோட நாமத்தை ஸ்ரீராம ஜெயம் எழுதி வந்தீங்கன்னாவே மனக்குறை, மனக்கவலை எல்லாம் நீங்கி தைரியம், நல்ல ஒரு தன்னம்பிக்கை, எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. மேற்கொண்டு ஜாதகம் பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.